தம்பதியினர் வந்து குழந்தையின்மைக்காக எப்ப வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்ட வந்து அவங்க அணுகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கல்யாணம் ஆகி அவங்களுடைய 1 இயர் ஆஃப் மேரிட்டல் லைஃப் வந்து ஹேப்பியா இருக்கு. அவங்க எந்த ஒரு கான்ட்ரசெப்ஷனும் இல்லாம அவங்க வந்து ட்ரை பண்றாங்க. பட் ஸ்டில் அவங்களால நேச்சுரலா கன்சீவ் ஆக முடியலன்னும்போது, அந்த கப்பிள் வந்து ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்ட ஒரு சென்டர வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர அவங்களுடைய சிகிச்சைக்காக அணுகலாம். பட் ஆனா சில கப்பிள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய திருமணம் ஆகி 1 வருடத்துக்குள்ளேயே வந்து சில பேர் வந்து அணுகுவாங்க. ஸோ அந்த மாதிரி கப்பிள்க்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 1 இயர் அவங்களுடைய நேச்சுரல் இன்டர்கோர்ஸும் ட்ரை பண்ணி வேற எந்த ப்ராப்ளமும் இல்லாம, அதாவது அவங்களுடைய செக்சுவல் லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாம அவங்க ட்ரை பண்ணியும் கன்சீவ் ஆகலன்னும் போது தான் அவங்க ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்ட அணுக வேண்டும். அது மட்டும் இல்லாம இப்ப சில கப்பிள் வந்து அவங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ரீசன்க்காக, அவங்களுடைய ஃபேமிலியோடைய சிச்சுவேஷன்க்காக சில நாட்கள் வந்து அவங்களுடைய பிரெக்னன்சிய போஸ்ட்போன் பண்ணி அவங்களுடைய ஏஜ் வந்து தாமதமாகும்போது அவங்க ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்ட சீக்கிரமா அணுகுறது வந்து அவங்களுக்கு நல்லது.